அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் நம்ம செய்ய போகிறோம். கடையில் வாங்கினா எந்த அளவுக்கு ருசியாக முறுமுறுன்னு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு நான் வீட்டிலே செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்னால ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். என்ன தான் வீட்டில் செஞ்சாலும் கடையில் வாங்கின மாதிரி கிடைக்காது. ஆனால் இந்த நான் சொன்ன டிப்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கடையில் வாங்கின சிப்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் 2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு மேலே உள்ள தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வைக்க போகிறோம். ஸோ அந்த தண்ணியில் போடும்போது உருளைக்கிழங்கு கருக்காமல் இருக்கிறதுக்காக நான் அரிசி கழுவுன தண்ணி எடுத்துருக்கேங்க. அந்த அரிசி கழுவுன தண்ணியை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா கருக்காமல் இருக்குங்க. உருளைக்கிழங்கு நம்ம தோல் சீவி போட்டோமோ ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. அதுக்காக தான் நான் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். ஸோ இப்போ எல்லா தோலையும் நான் சீவி எடுத்தாச்சு. நம்ம இந்த தண்ணியில் கடுக்கிற வரைக்கும் இந்த உருளைக்கிழங்கு கருக்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. இப்போ அந்த தண்ணியிலேருந்து நான் உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ண போகிறேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறதுக்கு நீளமான உருளைக்கிழங்கு தான் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எப்படி இருந்தாலும் சாப்பிட தானே போகிறோம். ஸோ உருளைக்கிழங்கு எல்லாமே நீளமாக கிடைக்காது. நம்ம மீடியமான சைஸ் தான் நான் எங்கள் வீட்டில் இருந்தது. அந்த உருளைக்கிழங்கு தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீள வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டாலே போதும். உங்களுக்கு நீளமான உருளைக்கிழங்கு கிடைச்சா இன்னும் கட் பண்ணும்போது பார்க்க அழகாக தான் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் தாங்க இருக்குது. ஸோ நான் இந்த ஷேப்புக்கே நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நீள வாக்கில் கிடைச்சா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ கட் பண்ணி அந்த தண்ணியில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நல்லா கருக்காமல் இருக்குங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணுற வரைக்கும் கருத்து போயிடும். அதனால் அந்த தண்ணியிலே போட்டு வைக்கிறது தான் நல்லது. ஸோ எல்லா உருளைக்கிழங்கையும் நான் கட் பண்ணி அந்த ஒரு தண்ணியிலே போட்டு வச்சிடுறேன். இப்போ கடைசியாக எல்லா உருளைக்கிழங்கையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனாலும் இந்த தண்ணியில் போடுறதுனால கருக்காமல் அப்படியே இருக்குது பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். இனிமேல் நீங்கள் உருளைக்கிழங்கு கட் பண்ண போடுங்கன்னா அரிசி கழுவுன தண்ணியை எடுத்து அதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து உருளைக்கிழங்கு அந்த தண்ணியில் போட்டு வைங்க. கருக்காமல் அப்படியே இருக்கும். இந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் எல்லாமே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கை ஒரு பேனுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதை அரிசி தண்ணியில் இருந்ததுனால நம்ம ஒன் டைம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வேறு தண்ணி எடுத்துருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வேறு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த உருளைக்கிழங்க மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேங்க. இதை நல்லா கொதிக்க விடணுங்க. உருளைக்கிழங்குல தண்ணி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சால்ட்டோ இல்லை மஞ்சத்தூளோ எதுவுமே ஆட் பண்ணல. நல்லா மலன்னு கொதி வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியமான டிப்ஸ். என்னன்னா இப்போ உருளைக்கிழங்கு அரை வழக்கடை வெந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பவுலில் பச்சை தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கை வேக வச்ச உருளைக்கிழங்கை இதில் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம பச்சை தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறோம். எதுக்காக நான் 2 பவுல்லையும் நான் ஜில் தண்ணி ஆட் பண்ணேன்னா, இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க அந்த சூட்டோடு வச்சேன்னா இன்னும் நல்லா பாயில் ஆகிட்டு ஒன்றோடு ஒன்று ஒட்ட ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி பச்சை தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். உருளைக்கிழங்கும் உடையாமல் அப்படியே நீல வாக்கில் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நான் வேக வச்சுட்டு நல்லா பச்சை தண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா தண்ணியெலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் ஒரு காட்டன் துணியை விரிச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த உருளைக்கிழங்கை கொட்டிக்கோங்க. நான் பாதி உருளைக்கிழங்கு தான் கொட்டி இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணியிருக்கனால எல்லா தண்ணியும் ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அப்போயே பொறிக்க போடுறதுனால நம்ம இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு துணியில் நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெயிலில் நல்லா காய வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ட்ரை ஆகிடுங்க. எனக்கு காய வைக்கலாம் நேரம் இல்லை. ஸோ அதனால தான் நான் ஈர துணியில் நல்லா 2-3 காட்டன் துணியை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி துடைக்கும் போது அதில் இருக்க தண்ணியெலாம் அப்சர்வ் பண்ணி அந்த காட்டன் துணி எடுத்துக்கும். இதே நீங்கள் வேக வச்ச உருளைக்கிழங்க நீங்கள் பச்சை தண்ணியில் போடாமல் இந்த மாதிரி நீங்கள் துடைச்சிங்கன்னா எல்லாமே உடஞ்சிடுங்க. ஸோ நான் எவ்வளோ அழகாக அழுத்தி துடைச்சாலும் அந்த உருளைக்கிழங்கு உடையாமல் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. இது பச்சை தண்ணியில் போட்டனால தான் அந்த இது நான் துடைக்கும் போது எதுவுமே ஆகலை. அதுக்குன்னு ரொம்ப ப்ரெஷ் பண்ண வேணாம். லைட்டாக ப்ரெஷ் பண்ணி துடைச்சா மட்டும் போதுங்க. அந்த தண்ணியெலாம் இந்த காட்டன் துணி அப்சர்வ் பண்ணிக்கிச்சு பாருங்கள். இப்போ நம்ம வேறு துணியில் நம்ம பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தண்ணியெலாம் நல்லா ஊற்றி எடுத்துட்டேன். உருளைக்கிழங்குலாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு பவுலில் நான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக நான் பொடிச்சு காட்ட போகிறேன். ஸோ இதுக்காக நான் கொஞ்சோண்டு பவுலில் நான் உருளைக்கிழங்கை கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கோட நான் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா தூவி விட்டுக்கிறேன். இன்னும் அதில் லைட்டாக தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் லைட்டாக நான் தூவி விட்டு நல்லா விரவிக்கிறேன். இப்போ இதை பொரிச்சு எடுக்க போகிறோம்.
இப்போ எண்ணெய் சூடான உடனே இந்த உருளைக்கிழங்க அந்த ஆயிலில் சேர்த்துக்கிறோங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு செகண்ட்க்கு அப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா உருளைக்கிழங்க வேக விடுங்க. இப்போ சலசலப்பாக இருக்குல்லங்க, அந்த சலசலப்பில் அடங்கின உடனே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம உருளைக்கிழங்க நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துட்டோம். உருளைக்கிழங்க ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிளேட்லேருந்து பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கடையில் வாங்கினா எந்த அளவுக்கு மொறு சவுண்டு வருமோ அதே சவுண்டு நான் வீட்டில் செஞ்ச சிப்ஸுக்கு வருது பாருங்கள். இதில் கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதோட மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. இப்போ வந்து இதோட கொஞ்சோண்டு சாட் மசாலா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தாங்க, எங்கிட்ட இருந்தனால சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. கடையிலலாம் வந்து சாட் மசாலா போட்டு ஆட் பண்ணும்போது இன்னும் ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாய்த்தூளும் உப்பு வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி வதவிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சேவ் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, கடையில் வாங்கின மாதிரி மொறுன்னு டேஸ்ட்டாக அதே டேஸ்ட்டுக்கு மாறாமல் ருசியாக வீட்டிலே நம்ம செஞ்சிட்டோம். ஸோ இனிமேல் வந்து வெளியே வாங்கி சாப்பிட வேணாம். கொஞ்சமாக தான் வெளியே கொடுப்பாங்க, அதுவே வந்து 100 ருபீஸ்லாம் சொல்லுவாங்க. அதே வந்து நீங்கள் 1 கிலோ கிழங்கு நம்ம வீட்டில் வாங்கினாலே போதுங்க, குடும்பமே உட்காந்து சாப்பிட்லாம். அவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக வீட்டிலே நம்ம செய்யும்போது நம்ம எதுக்குங்க வெளியே வாங்கி சாப்பிட்ணும். இனிமேல் வீட்டிலே வந்து ஹெல்த்தியாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வேலைன்னு பார்க்காம குழந்தைங்களுடைய ஹெல்த்து தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.